ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் கிஸ் மீ அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஹீரோ ஒரு ஆக்டர். அவன் நடித்த ஃபிலிமோட ட்ரெய்லர் பார்த்து எல்லா பொண்ணுங்களுமே ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க, ஏதோ கரப்பாம்பூச்சியை பார்த்த மாதிரி. ஆனால் ஹீரோயின் மட்டும் நமக்கு எப்போவுமே படுப்புதாயா ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி அவனு வேலை ஒன்றுன்னு சொல்லி உட்காந்துருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின்ட்ட உனக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேஷுவலாக அவன் யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அடிப்பாவி என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு ஃபன்னி போன் குரூப்பில் சிங்கராக இருந்தான், அதுக்கப்புறம் இப்போ ஆக்டர் ஆகிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவன் பேர் ஆச்சான். அவன் வந்துட்டு ஹீரோனுக்கு அது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோன் வந்து ஆமாம்மா எனக்கு அது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின் போது ஹீரோனோட ஃப்ரெண்டு அடைச்சே மொக்க பீசாடி நீ அப்படின்ற மாதிரி லைஃபே உனக்கு என்ஜாய் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஹீரோன் அவன் மார்னிங்கில் எழுந்திரிச்சு என்னென்ன பண்ணுவாளோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. பிளான்ஸ்க்கு வாட்டர் ஊற்றுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அவள் குட்டி தங்கச்சியை கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருது, இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் அவன் தங்கச்சிக்கு எப்போவுமே சிண்ட்ரெல்லா ஸ்டோரி சொல்லிட்டே இருப்பாள். அதே மாதிரி தான் அன்னைக்கு சிண்ட்ரெல்லா ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு எப்போவுமே சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில் வர்ற மாதிரி ஒரு பிரின்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கா. இன்னைக்கும் அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போது டிவியில் ஹீரோட படம் போகுது. அதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு பாருங்க நிஜ பிரின்ஸ் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ அவனை பார்த்துட்டு இப்படி ஒரு பையனை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம ஸ்கூலில் தான் ஹீரோட ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரே குஷியாயிடுது. இப்போ ஹீரோனுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஃபிலிம் எடுக்கிறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவன் ஃப்ரெண்டையும் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி கூப்பிடும்போது ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க. ஹீரோயின் மேலே ஹீரோ வந்து மோதிடுறான் தெரியாமல். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பார்த்து சிரிக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி உறைஞ்சு போய் நிற்கிறான். ஹீரோயின் ஏதோ குப்பை போடுறதுக்காண்டி போகும்போது ஹீரோ ஏதோ பேசுகிறான். அவன் பேசுறது கேட்டு இவ தப்பாக புரிஞ்சுக்கிறான். அங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போகும்போது தடக்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ இவளை தான் பார்த்துட்டு இருக்கா. இங்கேருந்து எப்படியாச்சும் ஓடிடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோ அவங்க அம்மா கிட்ட இன்னைக்கு நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் படம் பார்க்க தான் வந்திருப்பா. படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னோட அவள் தங்கச்சிக்கு ஒரு பொம்மையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட இருக்க எல்லா காயின்ஸுமே போட்டுட்டு இருக்கா. இவ விளையாடுறத யாரோ பின்னாடி இருந்து பார்த்துட்டு பொம்மை எடுக்கிற வயசா கிளவி உனக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல ஒரு காயின் தான் இருக்கும். ஹீரோன் அந்த பொம்மையை எடுக்கலான்னு சொல்லி போகும்போது யாரோ வந்து அவளுக்கு கைட் பண்றாங்க. அவங்க சொல்ற மாதிரியே இவளும் ட்ரை பண்றா. அந்த பொம்மையை எடுத்துடுறா. அதுக்கப்புறம் யார்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஹீரோ தான். ஹீரோ பார்த்தோன்னா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கத்திரா. ஹீரோ ஷூ ஷூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோடி ஹீரோடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அங்கேருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஓட சொன்னா உருளுது பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். உன்னை நான் பாப்பேன்னு கூட நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகும்போது அவளோட ஷூ பிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து பரவாயில்ல நான் இப்படியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோன் தியேட்டர்ல உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ பிடிச்ச கையை 4 நாளைக்கு வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபிலிமை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு என்ன தாரையா கொட்டுதுன்ற மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து சொல்றா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் எனக்கு லவ்லாம் பிடிக்காது, ஆனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் லவ் பண்ண அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட என்னோட ஷூவை போட்டுக்கோ, என்னாலதான் உன் ஷூ பிஞ்சிச்சு, என் கார் இங்கேதான் இருக்கு நான் போய்க்கிறேன் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ அவ கிளாஸ்ல இருக்கா. அவ கவனம் ஃபுல்லாமே அந்த ஷூ மேலதான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சத்தம் கேட்குது வெளியில. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் ஹீரோயின் கிளாஸ்க்கு தான் வரான். அவனை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகி கத்துறாங்க. இன்க்ளூடிங் அவங்க ஸ்டாஃப் கூட சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. ஹீரோனை பார்த்துட்டு அப்பாடா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவளோட ஷூவை மாத்தி விடுறான். இதை பார்த்தோன்னா அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ அவன் வீட்டுல உட்காந்துட்டு அவ கையில ஏதோ பிளாஸ்டர் போட்டுட்டு இருக்கா. ஏதோ காயோன்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா ஹீரோ அவனோட நம்பரை எழுதி வச்சிருப்பான். அதை தான் அவ்வளோ சேஃபா வச்சிருக்கா. ஹீரோ கிட்ட அவனோட ஷூவை ரிட்டர்ன் பண்ண போயிருப்பா. அப்பதான் ஹீரோ அவனோட நம்பர் கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறா. பட் கால் போகவே இல்லை. அதனால செம்மையா கடுப்பாயிராவ. ஹீரோ ஒரு ஆக்ட்ரஸும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிலிம்ல அவங்க 2 பேருமே தான் பேரப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு அவங்க 2 பேருமே ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல ஹீரோயின் இப்படி நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அந்த நம்பரை அழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஆச்சான் கிட்ட பாரு ஹீரோவால தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆச்சான் வந்து சொல்றான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஆச்சானுக்கும் ஹீரோயின் மேல ஏதோ ஃபீலிங் இருக்கும்.
நெக்ஸ்ட் டே ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரான். அவனை பார்த்தோன்னே எல்லாருமே ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ காரில் உட்காந்துருக்கும் போது அவனோட மேனேஜர் சொல்கிறாரு, எல்லாருமே வெளியில் இருக்காங்க, நீ போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்துட்டு அவளை பார்க்கறதுக்காண்டி இறங்கி ஓடிட்டு இருக்கான். அந்த மேனேஜர் என்ன நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறான், ஆச்சரியமா இருக்கா அப்படின்ற மாதிரி முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோன்ட்ட போயிட்டு உன் ஃபோனுக்காண்டி தான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ உன் மண்டே உடச்சு மாவுளுக்கு போடல மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்கிறா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், நீ தான் எடுக்கவே இல்லை, அந்த நம்பர் போகவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் ஹீரோ அந்த நம்பரை வாங்கி பார்க்குறான். ஹீரோ அப்போ தான் பார்க்குறேன், என் பழைய நம்பரை நான் கொடுத்துட்டேன், இதே என் புது நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ நீ ஒன்றும் ஆனே பிடுங்க வேணா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறா. ஹீரோ அவள் பின்னாடியே போயிட்டு அவளை தடுத்து நிறுத்துறான். ஹீரோ எப்படியோ அவளை சமாதானப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி ஹீரோனோட பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே டேட் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நெக்ஸ்ட் டே ஹீரோன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அவளை கூட்டிட்டு காரில் போகும்போது ஹீரோயின் கேட்குறா நம்ம எங்கே போகிறோம் அப்படின் போது ஹீரோ வந்துட்டு என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோன் அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவன் வீட்டை பார்த்து ஷாக் ஆயிரா. வாய்க்குள்ள ஈயே போயிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஷாக்கை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ உனக்கு என்ன பண்ணணுமோ இங்கே பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோன் ஒரு ஃபோட்டோ பார்க்குறான். அந்த ஃபோட்டோவில் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே சந்தோஷமாக நின்றுட்டு இருப்பான். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவில் நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து அவ கேட்கும்போது ஹீரோ லைட்டாக ஃபீல் ஆயிடுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே சாப்பிட உட்காடுறாங்க. ஹீரோ உனக்கு என்னென்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் ஒரு படிப்ஸாச்சு, எப்போ பார்த்தாலும் ஸ்டடீஸ்னே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே காண்டாயிடுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபில்மை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மேலேயே ஹீரோ சாஞ்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன இருக்கு இங்கே கூப்பிட்டா அப்படின்னு போது ஹீரோ எதுவுமே பேசாமல் தூங்கின மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட தலையை தடவி விடும்போது அவளை சோஃபாவில் போட்டுட்டு மாட்டினியா, நான் சும்மா தான் நடித்தேன் தூங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஹீரோட மேனேஜர் நந்தி மாதிரி குறுக்க வராரு. அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்துட்டு நீ யாரு, உன் ஏஜ் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு 16 வயசு தான் ஆகிருக்கும். அதனால ஹீரோயின் போன பிறகு ஹீரோ வச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு இருக்காரு. அவர் ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பொண்ணு கூட போய் ரொமான்ஸ் பண்ணுறியோ, உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து குறுக்க வந்து குட்டையை கலப்பிட்டு இப்போ திட்ட வேற செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை என் மேட்டரில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோனோட ஸ்கூலில் ஹீரோ ஒரு ஃபில்ம் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரே குஷி ஆகிடுதா அவனை பற்றி பேசினோன்னு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஹீரோனுக்கு ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, நான் ஃபிலிம் நடிக்க போகிறேன், இனிமேல் மட்டும் உன்னை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லும்போது வட போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெஞ்சில் உட்காந்து மோதிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு ஆச்சான் கிட்ட இப்படியே நீ ஹீரோனை ஒத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவளை வேற யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்க, அவளை மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மூக்கால அழுக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு ஆச்சான் ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்கான். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி ஹீரோனும் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்துட்டு 2 பேருமே கப்பல்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து நாங்கள் ஒன்றும் கப்பல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றா. ஆச்சான் ஹீரோ கிட்ட வந்துட்டு நம்ம நிஜமாவே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ நல்லா காமெடி பண்ற மாதிரி நீ அடிக்கடி பண்ணுன்ற மாதிரி அவனுக்கு பல்பு கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கால் வருது, ஃப்ளவர்ஸை டெலிவர் பண்ண சொல்லிட்டு அதை டெலிவர் பண்றதுக்காண்டி ஹீரோயின் போறா. அது வேற எங்கேயுமே இல்லை, ஹீரோ ஷூட் நடிக்கிற இடத்துக்கு தான். ஹீரோ சரி ஹீரோ ஆக்ட் பண்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அது ஒரு கிசிங் சீன். ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை கிஸ் பண்ணும்போது இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனை பார்க்கும்போது ஹீரோன் அங்கேருந்து ஓடி போயிடுறா. அவ பின்னாடியே ஹீரோ ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோன் வந்து சொல்றா, என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் இங்கே வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறான், என்ன தப்பா நினைச்சுக்கிட்டியா என்ன அப்படின்னு போது ஹீரோ அதெல்லாம் இல்லை, நீ ரொம்பவே நல்லாவே ஆக்ட் பண்ண அப்படின்னு சொல்றான். ஹீரோன் சொல்றா, நீ ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே ஆக்ட் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேருமே பேசுறது அந்த ஆக்ட்ரஸ் நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு நம்ம 2 பேருமே அவுட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் என்னால் முடியாது, எனக்கு கொஞ்சம் பிளான் இருக்கு, ஆச்சானுக்கு பர்த்டே என்னோட வீட்டில் நான் செலிப்ரேட் பண்றோம், அதனால என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி ஆச்சானும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் நிக்கிறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து சொல்றா, நான் பாதியிலே வெளியில போயிடுறேன், நீ அவளுக்கு எப்படியாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் போட்டு உள்ள போறாங்க. கடைசியில பார்த்தா அந்த பிளேஸுக்கு ஹீரோவும் வரா. ஹீரோவை பார்த்தோன்னா 2 பேருமே ஷாக் ஆகி ஆன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ ஓகே ஹீரோனோட ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு விஷ் பண்ணும்போது ஹீரோன் வந்து பொண்ணை பார்த்தோன்னே ஈனி இழிச்சிட்டு போயிடுவே, இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேல அவனுக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது இப்போ யாருக்கு பர்த்டே வரனா என்ன, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஹீரோட ஃப்ரெண்டு எது நீங்க 2 பேருமே லவ் பண்றீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்க லவ்க்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா சொல்லிட்டு இருக்கா. அதை ஆச்சான் கேட்டுட்டு அதுக்குள்ள கட்சி மாறிட்டா, பாவி குந்தானி இவ்வளவு நேரமே எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆச்சானை பத்தி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. 2 பேருமே மாத்தி கிண்டல் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு லைட்டா பர்ன் ஆகுது. பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேக் வந்திருக்கும், அதை வாங்குறதுக்காண்டி ஹீரோனும் அவன் ஃப்ரெண்டும் கிளம்பி போறாங்க. இங்க ஆச்சான் ஹீரோ கிட்ட நீ உண்மையாவே ஹீரோனை லவ் பண்றியா, என்ன அவ ஃபீலிங்ஸை விளையாடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒரு பர்சன் எப்படி நீ ஹீரோனை சூஸ் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான்.
கேக் வருது, எல்லாருமே கட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், நெக்ஸ்ட் டைம் உன்னை நான் தனியா தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். என்ன உன்னால வேற ஒரு பையன் கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவனோட வீட்டில் படுத்திருக்கான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவனுக்கு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணது, ஃபன் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்குள்ள ஏதோ ஃபைட் ஆயிரும், அதனால எல்லாருமே பிரிஞ்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நினச்சி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோ எந்திரிச்சு வந்து பார்க்கறதுக்காண்டி வரான். ஹீரோ தான் அவனை பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு வந்துட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு இருக்கா. ஹீரோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோட வீட்டுக்கு அந்த ஆக்ட்ரஸும் வந்திருப்பா. ஹீரோ யார் வந்திருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவ ஹீரோனை பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவன் கொடுத்த கீ இருக்கும், அதை வச்சு அந்த டோரை வந்து அவன் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோன் உள்ள வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஷூ இருக்கும். அதை பார்த்துட்டு அவள் உள்ள வரும்போது அவளுக்கு செம ஷாக்கா அந்த ஆக்ட்ரஸும் ஹீரோவும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோன் அவள் கொண்டு வந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே கீழே போட்டுறா. அதை ஹீரோவும் பார்த்துறான். அதுக்கப்புறம் ஹீரோன் அங்கேருந்து ஓடி போயிடா. ஹீரோவும் பின்னாடியே ஓடி போறான். அவள் பின்னாடி உருள்றதே இவனுக்கு வேலையா போயிடுச்சு. ஹீரோ போய் ஹீரோனை பிடிக்கிறான். ஹீரோன் வந்து சொல்றா, அவள் என்னோட அழகா இருக்கா, அதனால தானே நீ அவ கூட அட்ராக்ட் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஏன் என்னோட ஃபீலிங்ஸ்ல விளையாட, நம்ம ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ல இருக்கோம், ஸோ நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ திரும்பி வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட இப்ப சந்தோஷமா நீ வந்த காரியம் முடிஞ்சிடுச்சு கிளம்புன்ற மாதிரி சொல்லும் போது அந்த பொண்ணு கேட்கறா, நீ எதுக்கு ஹீரோன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, அப்படி என்ன இருக்கா அவகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ வந்து சொல்றா, நம்ம அகைன் பேட்சப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஏன்னா அந்த ஆக்ட்ரஸ் ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு ஹீரோன் நம்ம கூட்டிட்டு வராங்க. ஹீரோன் ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ள யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கத்திட்டு இருக்கா. பட் இருந்தாலும் ஆச்சன் கேட்காம உள்ள போயிடுறான். அவன் ஹீரோன் கிட்ட உனக்கும் ஹீரோக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி போக பார்க்கும்போது அவளை ஹக் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு நானா இருந்தா உன்னை இப்படி ஃபீல் பண்ண விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அவன் ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோன் சோகமா கலடிச்சு விளையாடிட்டு வந்துட்டு இருக்கா. அது போய் யார் மேலேயும் மோதிடுது. அதனால போய் ஹீரோன் சாரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அது பார்த்தா ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவகிட்ட போய் இவ சாரி கேட்டுட்டு இருக்கும்போது அவ இவகிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றா, நானும் ஹீரோவும் அகைன் பேட்சப் ஆக போறோம், நீ என்ன பற்றி ஹீரோவை பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து சொல்றா, நீங்க என்ன விட அழகா இருக்கீங்க, நீங்க தான் அவனுக்கு கரெக்டா இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எவ்வளவு லவ் பண்றான்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சிரிக்கிறா. சிரிச்சுட்டேன், நான் ஒன்னும் பேட்சப் ஆக போறது இல்ல, அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டேன், நான் உன்னை சும்மா டீஸ் பண்ணதான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அரைக்கில ஃபீலிங்ஸை வேஸ்ட் பண்ணிட்டோமே மாதிரி முழிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ட்ரஸ் வந்து சொல்றாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் தான் ஹீரோ வேணும்னே கிஸ் பண்ணேன், அவன் எதுவுமே பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை நீ தப்பா நினைச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி ஹீரோயினுக்கு புரிய வைக்கிறா. ஆச்சா அவனோட ஃப்ளவர் ஷாப்ல இருக்கான். ஹீரோயின் அங்க போயிட்டு, நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னது எனக்கு ஹாப்பி தான், பட் நான் ஹீரோவை தான் லவ் பண்றேன், இதை டேரக்டா சொல்லதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறா. அதுக்கு அந்த பையனும் ஒரு ஃப்ளவரை கொடுத்துட்டு நீ எப்பவுமே சிரிச்சுட்டு அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்கறான். எனக்கும் அந்த ஆக்டர்ஸ்க்கும் எந்தவித கனெக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே மாத்தி சாரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோவை மீட் பண்றதுக்காண்டி ஹீரோட தீம் பார்க் போறாங்க. எல்லாமே க்ளோஸ்டுன்னு சொல்லி போட்டு இருக்கு. மறுபடியும் நமக்கு நாம தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறான். அங்க பொம்மை வேஷம் போட்டு ஒருத்தவங்க வந்து ஹீரோனை உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோன் உள்ள போய் பார்க்கும்போது ஹீரோ அங்க இருக்கான். ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த தீம் பார்க்லயே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இவகிட்ட வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இங்க என்ஜாய் பண்ண போறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டே போறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரோலர் கோஸ்டர் அது இதுன்னு சொல்லிட்டு பிளே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோன் வந்து சொல்றா, இது எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரியே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோ வந்து உன் கண்ணை மூடு அப்படின்னு சொல்றான். ஏதோ கிஸ் பண்ண போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வாயை ஊன்னு சொல்லி வச்சிருக்கா. பட் ஹீரோ அவளுக்கு ஒரு செயினை போட்டு விடுறான். பல்ப் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி ஹீரோன் முடிக்கிறான். ஹீரோனும் அவங்களோட லவ் ரொமான்ஸை கண்டினியூ பண்றாங்க. கால் பேசி சிரிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்களோட ஒர்க்ல வந்து பிஸியா இருக்காங்க. ஸ்டடீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படியே அவங்களோட லவ் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோனை ஹீரோ கூட வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு பர்த்டே வரும். ஸோ அவளுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு ஹீரோ கூட நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்றான். ஹீரோனை பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் ஹீரோக்கு கால் பண்ணி சீக்கிரமே வா, ரொம்பவே அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு கால் பண்ணும்போது அவ மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பேய் மாதிரி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோன் எந்திரிச்சு அவ ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா டிவியை போடும்போது அந்த நியூஸ்ல வந்து ஹீரோவை பத்தி தான் சொல்றாங்க. அவன் ஒரு ஆக்டரா இருக்கணும், ஒரு ஸ்கூல் பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் அவன் ரொம்பவே சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோன் அந்த நியூஸை பார்த்துட்டு ஓடி போய் போனை பார்க்கும்போது அத்தனை வாட்டி ஹீரோ கால் பண்ணியிருக்கான். அடைச்சா மலை குரங்கு மாதிரி தூங்கியிருக்கோமே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஹீரோவை மாதிரி மொச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த மீடியா பர்சன்ஸ் எல்லாமே அவனை கேள்வி கேட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனும் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃபன்னி போன் கேங்கும் ஹீரோ முடிச்சிட்டு இருக்கத டிவில பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ
ஹீரோவையும் ஹீரோனை பார்த்து தப்பா போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலயுமே. அது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆச்சா நாங்கள் ஓடி வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இது எல்லாமே ஏன் தப்பு தான், நான் ஹீரோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போக பார்க்கும்போது ஹீரோனோட அம்மா அவளை தடுத்து நிறுத்துறாங்க. ஹீரோனோட அம்மா அவகிட்ட நீ போனால் இன்னுமே சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமாயிடும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்றா எல்லாருமே எங்களை பற்றி தப்பா பேசுறாங்க, பட் ஹீரோ என்னை ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டான், என்ன அவன் ரொம்பவே மதிச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி சொல்லிட்டு அவனை எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா அவளை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட மேனேஜர் ஹீரோ கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. அந்த லெட்டரை நீ மீடியாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த லெட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகினா அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. நீ ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்ணது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா உனக்கு கழுவி ஊத்துவாங்க, ஒரு சின்ன பொண்ணை போய் ஏமாத்திட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்றா நான் ஹீரோனை ரொம்பவே லவ் பண்ணேன், அவள் இல்லாத ஒரு செகண்ட் கூட நான் ஹாப்பியா இருக்க மாட்டேன், அவள் இல்லாத லைஃபை நான் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அவன் வச்சிருக்க லவ் அந்த மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சோகமா உட்காந்துருக்கா. அவளுக்கு அந்த மேனேஜர்ல இருந்து கால் வருது. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்றதுக்காண்டி அவ போறா. அவ சொல்றாரு நீ ஹீரோ லவ் பண்ணனாடி அவனுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன் இது எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோன் கிட்ட இனிமேட்டு நீ ஹீரோவை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் ஒரு ஆக்டரா அவனோட லைஃப்ல சக்சஸ் ஆகணும், இல்லைன்னா அவனோட லைஃபே வேஸ்டா போயிடும், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. அப்பதான் ஃபன்னி போன் கேங்குக்கும் ஹீரோக்கும் நடந்த ப்ராப்ளம் பத்தி அவர் சொல்றாரு. எல்லாருமே அந்த ஃபன்னி போன் கேங்கை ஏமாத்திட்டு தான் ஹீரோ ஒரு ஆக்டர் ஆனா அப்படின்னு சொல்றாங்க. பட் அது உண்மை இல்லை, அவன் ரொம்பவே கஷ்டப்படான், அவனால பாட முடியாதனாடி தான் அவன் அந்த குரூப்பை விட்டே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 years முன்னாடி ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காண்டி அந்த ஃபன்னி போன் கேங்கே ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஆனா ஹீரோக்கு ரொம்பவே த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கனாடி அவனால கலந்துக்க முடியாம இருக்கும். பட் இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இதை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைச்சிடுறான். அதனால அவன் கண்டிஷன் ரொம்பவே மோசம் ஆயிடுது. இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ல இருந்து அவன் விலக பாக்குறான். பட் அதனால அவனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே சண்டை ஆயிடுது. அந்த கேங்ல இருந்து வந்த பிறகு ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் இப்பதான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவன் ஒரு ஆக்டர் ஆயிருக்கான். அவனோட லைஃபை நீ கெடுத்துடாத, அவனை இனிமேட்டு பார்க்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோ ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு மெசேஜ் போறான், நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த தியேட்டர்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோன் வந்து சொல்றா இனிமேட்டு நம்ம பார்க்க வேணாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுட்டே கிளம்பி போயிடுறா. ஹீரோனுக்கு அன்னைக்கு பர்த்டே, அவளை அன்னைக்கு கூட சந்தோஷமா வச்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோன் ஸ்கூல்ல இருக்கா. அவளை எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான் மீடியால. அது எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்ட்டு நான் தான் அவளை ஒன் சைடா லவ் பண்ண, அவன் என்ன லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இனிமேட்டு நான் அவன் லைஃப்ல டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுக்குறான். ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கான். அந்த இடத்துக்கு அச்சான் வரான். ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவன் அவளை ஹக் பண்ணிட்டு உனக்கு எவ்வளவு அழணும்னு தோணுதோ அவ்வளோ அழுகு, நான் உனக்காண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் தேம்பி அழுதுட்டு இருக்கான். ஹீரோ சோகமா இருக்கான். காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் பார்த்தா அந்த ஃபன்னி போன் கேங்ல இருந்து ஒரு பையன் வந்திருப்பான். அவன் பார்த்துட்டு ஹீரோ எதுவுமே பேசாம இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சொல்றான், உனக்கு கஷ்டமா இருந்தா அட்லீஸ்ட் எங்ககிட்டயாச்சும் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்போ வந்து புதுப்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அகைன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவனும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். 3 years கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பெரிய ஆக்டர் ஆயிடுறான். அவார்ட்லாம் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் லெட்டர்ஸ்னு வந்துட்டு இருக்கும். அந்த மேனேஜர் எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதை அவர் படிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ கரெக்டா இறங்கி வரான். அவனை பார்த்தோன்னா அந்த லெட்டரை அவர் ஒழிச்சு வச்சிடறாரு. ஹீரோன் கிட்ட ஆச்சான் ஒரு மூவி டிக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம 2 பேருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பார்ட்டி வச்சிருப்பான். அவன் அவார்ட் வாங்கினதுக்காண்டி அங்க எல்லாருமே வராங்க. அந்த ஃபன்னி போன் கேங்கும் வருது. அவங்கள பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஹீரோ வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காண்டி. ஹீரோ அந்த மூவியை போய் பார்த்துட்டு இருக்கான். ஆச்சான் மெசேஜ் பண்றான், சாரி எனக்கு ஒர்க் வந்துடுச்சு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆக்டர்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் ஹீரோ கிட்ட வந்து அந்த ஒளிச்சு வச்ச லெட்டரை கொடுத்து சாரி கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோ அந்த லெட்டரை பாக்குறான். ஹீரோ அந்த லெட்டர் படிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ஹீரோ பேசிட்டு இருக்காங்க. இவனுங்க வேற என் அவசரம் புரியாம என்னை வச்சு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ முழிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த மேனேஜர் அவர் பாரு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே அங்க டேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைக்கிள் கேப்ல ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஹீரோ அறக்க பறக்க ஒரு டாக்ஸி பிடிச்சு கிளம்புறான். அந்த லெட்டர் ஆச்சான் தான் அனுப்பியிருப்பான். அதுல ஒரு மூவி டிக்கெட்டும் இருக்கும். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, நீ பிரேக்கப் பண்ணிட்டு போன பிறகு கூட ஹீரோ உன்னதான் நினைச்சிட்டு இருக்கா, அவ எந்த டைரக்ஷன்ல திரும்பினாலும் நீ மட்டும்தான் அவளுக்கு தெரியுதா, அவ உன்னை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹீரோ வேகமா ஓடி போய் ஹீரோனை பார்க்கும்போது அந்த தியேட்டர்ல ஹீரோயின் இல்ல. ரொம்பவே சோகமா ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி தான் ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அவளோட ஃபுட் ஸ்டெப் பார்த்துட்டு ஹீரோ திரும்பும் போது அவனை பார்த்து ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோ சொல்றான், 3 years முன்னாடி நான் பிரேக்கப் பண்ணும்போது நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆயிட்டு தான் உன்னை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தேன். அதே மாதிரி நானும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறான். அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல ஒரு ஷூ இருக்கும். அதை எடுத்து ஹீரோனுக்கு போட்டு விடுறான். ஏன்னா ஹீரோனுக்கு சிண்ட்ரெல்லா ஸ்டோர்ல வர மாதிரியே ஒரு பிரின்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவா. இப்போ அவளோட ஆசையும் நிறைவேறுது. 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.